ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 10 நிமிஷத்தில் வைக்கிற புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுட்டேங்க. 2 தக்காளி, சின்ன வெங்காயம், தேங்காயில் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. வெங்காயம் நல்லாயிருக்கும் வாசனையாக. அப்புறம் வடச்சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தக்காளியை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். தக்காளியை வச்சுட்டு சாப்பாடு இன்றைக்கி விறகடுப்பில் தாங்க செஞ்சோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் விறகடுப்பில் செய்கிற சாப்பாடெலாம். சாப்பாடு கொதிச்சிருச்சு, இனி சாப்பாடை வடிச்சிட வேண்டியது தான். அப்புறம் தக்காளி கூட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன வெங்காயத்தை. அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா பொன்னிறமாகி நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கணுங்க. நல்லா பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம இதில் ஆட் பண்ணணுங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் புளி கரைசல் நம்ம புளி இருக்குல்லங்க, புளியை நல்லா கரைச்சி அதையும் அதில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான பவுட்ரு என்னென்னு பார்த்துக்கோங்க. மல்லித்தூள் பார்த்திங்கன்னா அது ஒரு 3 ஸ்பூன். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா அது ஒரு 2.5 ஸ்பூன். நல்லா காரம் சேர்த்துறவங்களா இருந்தால் 3 சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா 2.5 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு 1/2 ஸ்பூன். சாம்பார் பொடி சேர்த்துனிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நாங்கள் எப்போவும் சேர்த்துவோம், செமையாக இருக்கும். சேர்த்துறது ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டம். சேர்த்துறோன்னா சேர்த்திக்கோங்க, இல்லைனா பார்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது பாருங்கள், நல்லா தெரியும். இதில் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வருது. குழம்புமே நாங்கள் விறகடுப்பில் தான் வைக்கிறோம். விறகடுப்பு சமையல் நல்லா இருக்கும்னால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.